ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பிரைம் டைம் ஆக்டர் வந்து ஒரு நான் பிரைம் டைம் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் கமலேஷ். கரண்டா எதிர்நீச்சல் சீரியல்ல ஞானம் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இவர் வந்துட்டு பாண்டவர் இல்லம் சீரியல் இருக்கு இல்லையா. ஸோ நூன்ல இப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக தான் சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ வந்து சீரியல் சடனாக என் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ் அந்த லாஸ்ட் போர்ஷன்ஸ்ல வந்து ஆக்டர் கமலேஷ் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஒரு ஜஸ்ட் கெஸ்ட் அப்பியரன்ஸா. ஸோ அவர் மட்டும் வந்திருக்காரா இல்லைன்னா என்டையர் எதிர்நீச்சல் டீமே அங்க போயிருக்காங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ் படி அவர் வந்து போயிருக்காரு. ஸோ இது கிளைமேக்ஸ் ஷூட்னு தெரியல. பட் அவங்கள வச்சு கொஞ்சம் சீக்வன்சஸ் வந்து இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல வந்து எதிர்நீச்சல் டீமுடைய ஆயுத பூஜைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்கள வச்சு ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து கண்டிப்பா ஆயுத பூஜை ஸ்பெஷல் இருக்கு. ஸோ எப்படியும் மார்னிங் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு நைட்ல அந்த நைட் ஆஃப்டர் 10 அந்த மாதிரி இல்லையா 9:30 அந்த மாதிரி ஸ்லாட்லயும் கூட ஒரு சில டைம் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. கரண்டா எதிர்நீச்சல் சீரியலுமே நிறைய ட்ராக் வைஸ் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, அந்த ஆதி குணசேகரன் கேரக்டர் வந்து மூவிஸ்ல பிஸியா இருக்கிறதால இப்போதைக்கு அவருடைய போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்ச நாள் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வேற யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திருக்கலாம். பட் அவர் தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி டீம் சைடு இருந்து பிளான் பண்ணிட்டாங்க போல. ஸோ அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவருடைய போர்ஷன்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து அவர் வந்து துபாயில இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் அங்கிருந்து ஷூட் முடிச்சுட்டு அங்கிருந்து இங்க வர்றதுக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு டிலே ஆகும். ஸோ ஷூட் முடிஞ்சா ஆனா உடனே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அவருடைய கேரக்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிளான்ல தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 or 2 வீக்ஸ்க்குள்ள அவருடைய ஸ்டோரி வந்து பேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய மூவிஸ் அவருமே கமிட் கொடுக்க மாட்டாரு. கமிட் பண்ண மூவிஸ் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு ஒன்ஸ் சீரியல் பிளஸ் பேரலா 2 to 3 மூவிஸ் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது எப்படினாலும் எதிர்நீச்சல் சீரியலுடைய அப்கமிங் ஸ்டோரி லைனுமே அவங்களுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா 9 PM ஸ்லாட்னு சொல்லும் போது நிறைய காம்படிஷன் இருக்கு. ஸோ அதையுமே திருசெல்வம் கன்சிடர் பண்ணுவாரு அப்படின்னு தான் நம்புறேன். ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ பிளான் பண்ணுவாங்க அக்கார்டிங்லி. ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.